ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டேலி டெக். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபைனல் அக்கௌண்ட் 1, ஃபைனல் அக்கௌண்ட் 2 அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைனல் அக்கௌண்ட் 1 நம்ம இதை பார்க்குறோம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய டிரான்சாக்ஷனை வந்து என்னத்துக்காக பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஏர்ன் பண்ணுறதுக்காகவோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வாங்குறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸை பண்ணுறதுக்காகவோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை செய்வாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பேட்டு பதிவில் எழுதிடுவாங்க. அப்புறம் பேரேட்டு பதிவில் எழுதுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இருப்பாய்வு தயாரிப்பாங்க. அதாவது ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இப்படி இந்த என்ட்ரியெல்லாம் போட்டு முடிக்கும் பொழுது இந்த ஏடுகள் இருக்கு இல்லையா, அந்த பதிவுகள் இந்த டிரான்சாக்ஷனுடைய ரெக்கார்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன், அந்த சரித்தன்மை, அது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நாம் இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த பதிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷனுடைய ரெக்கார்டே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதனுடைய பதில் வந்து கண்டிப்பாக இல்லை. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்குதுனாக்கா அந்த பிஸ்னஸ்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்கா அதனுடைய முடிவு சார்ந்து இருக்கும், அந்த எண்ட் ஆஃப் அதில் இருக்கும். அப்போது அதனுடைய ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் எவ்வளோ சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாக்கா அந்த கம்பெனி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட்னுடைய லெவலு, அவங்க ஃபினான்ஷியல் பொசிஷனு, இதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்படி அவங்க நினைக்கிறதுனுடைய விளைவு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு இருப்பாய்வில் இருக்கக்கூடிய பேலன்ஸோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோ வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் அப்படிங்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லெட்ஜர்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போது லெட்ஜர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணாது, தேவையான தகவலை அது சொல்லாது. அப்படின்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் எண்டுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சரியான ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இறுதி கணக்குகளை தயாரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இயர் எண்டில், எந்த இயர் எண்டுலனாக்கா ஃபினான்ஷியல் இயர்னுடைய எண்டில் தயாரிக்கக்கூடிய கணக்குகள். இது பொதுவாக மார்ச் மாதம் 31, அப்போது 31 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்ச்சில் வந்து இந்த கணக்குகளை தயாரிப்பாங்க. இந்த இறுதி கணக்குகளில் பாருங்களேன் என்னென்ன தயாரிப்பாங்க அப்படின்னாக்கா வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு, அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட், இதை தான் தயாரிக்க போகிறாங்க இந்த இறுதி கணக்குகளில். இறுதி கணக்குகள் அதாவது இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்னாக்கா இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னுடைய பேலன்ஸ் இருக்கும் அங்கே. இன்னொன்று ஃபினான்ஷியல் பொசிஷன், இது வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறுதி கணக்குகள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்குள்ளே இருக்கும். இப்போது அதே மாதிரி நிதி அறிக்கைகள், ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் என்னத்தை சொல்லுது அப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல்னுடைய ஆக்டிவிட்டீஸ், ஒரு பிஸ்னஸ் செயல்படக்கூடிய அந்த ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய அதனுடைய செயல்திறனை அது சொல்லுது. அதே மாதிரி அந்த பிஸ்னஸினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனையும் சொல்லுது. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இறுதி கணக்குகளில் இந்த தகவலும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இறுதி கணக்குகளை தயாரிக்கிறாங்க. ஓகே கைஸ், அப்போது இந்த மாதிரி இறுதி கணக்குகளை தயாரிக்கிறதில் நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பார்த்துக்கலாம். அதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியல அல்லது இந்த செஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கேளுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.